ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சாக்லேட் கேக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலாக மெஷர்மெண்ட் கப்பு வாங்கணுன்ட்டுலாம் தேவையில்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு, அரை கப் அளவு கொக்கோ பவுடர், அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜல்லடையில் போட்டு இந்த மாவுலாம் உருண்டை உருண்டையாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஜலிச்சிக்கலாம். இப்போ மைதா மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு சீனி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு கிண்டிக்கலாம். இப்போது 1/4 கப் அளவு எண்ணெய், அரை கப் அளவு அதிகமாக புளிப்பு இல்லாத தயிர், ஒரு ஸ்பூனு வெனிலா எசன்ஸு, ஒரு முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். அதே கப்லேயே நீங்கள் எல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக வந்துடும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த அரை கப்பு ஃபுல்லாக ஊற்றலை, கொஞ்சமாக நான் மிச்சம் வச்சுட்டேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. தண்ணி மாவு வந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதெல்லாம் கட்டிகள் கிடையாது, ஏர் பபிள்ஸு, அதான் அப்படி இருக்குது. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ குக்கர் ரெடி பண்ணிக்கலாம். பொடி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு போட்டுட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அந்த மூடியில் வந்து கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துடுங்க. இப்போது இந்த கேக் டின்னில் பேட்டர் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் நல்லா தடவி வச்சுக்கலாம். இந்த டின்னு வந்து 200 ரூபா. 1 கிலோ கேக் பண்ணுற டின் இது. அலுமினியத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இது, அதனால தான் அவ்வளோ ரேட்டு. கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. இது வந்து எனக்கு எங்கள் ஊரில் கிடைக்கலன்னு சொன்னேன். அதனால் என் ஃப்ரெண்டு பிரபா வந்து அவங்க வீட்டுக்கிட்டேயே கடை இருக்குது, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி உடனே கொரியர் பண்ணி வச்சிட்டா. தேங்க்யூ பிரபா. அப்புறம் ஸ்பெஷல் பவுல் இல்லையே இதை மிக்ஸ் பண்ணதுக்கு, ஸ்பேட்சுலா இல்லையா நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பவுல்லே நம்ம கலக்கிக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருவோம். நல்லா கேக் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா பழக்கமானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்கிக்கலாம். இந்த ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக குச்சி வச்சு நான் கலக்கி விடுறேன். இப்போ ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிட்டெல்லாம். இப்போது குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். குக்கர் ஹீட்டாக இருக்கும், அதனால் ஒரு இடுக்கி வச்சு தூக்கி உள்ளே வச்சுக்கோங்க. இதை வச்சதுக்கப்புறம் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பயமே வேண்டாம். இது எப்படி இருக்குமோ, சூட்டில் எதுவும் ஆயிருமா, கரைஞ்சிருமா, எந்த பயமும் தேவையே இல்லை. அழகாக மெதுவாக வெந்து வந்துடும். இப்போ வந்து 30 நிமிஷம் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், வேகவே இல்லை, ரொம்ப ஒட்டுது. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 45 நிமிஷம் கழித்து நான் எடுத்தேன். இப்போ 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இப்போ குத்தி பார்க்கப்போ ஒட்டவே இல்லை. பாருங்கள், ஒட்டவே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணேன், தூர எடுத்துட்டேன். ஆக்சுவலாக 45 நிமிஷம் காணாது, 55 நிமிஷம் வைக்கணும். லோ ஃப்ளேமில் தானே வேகுது. 55 நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா இந்த சென்டரில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல, அதெல்லாமே உங்களுக்கு உப்பி வந்துடும். ஆனால் நல்லா வெந்திருந்தது, நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, 55 நிமிஷம் வச்சு அப்புறமா எடுங்க, அவ்வளோதான். நல்லாயிருக்கும். இந்த சென்டரில் உள்ள பள்ளம் உங்களுக்கு இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் சேமாக தான் இருந்தது. நல்லா வெந்திருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செய்யலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தியை வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுக்கலாம்.
கேக்கு கட் ஆயிராம சைடில் மட்டும் வெட்டி விட்டுருங்க. அப்படியே திருப்பி போட்டு தட்டிட்டு எடுத்துடலாம். இங்கே பட்டர் பேப்பர் போட்டு ஊற்றலாம், அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கேக்கு. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவ்வளோ சீக்கிரமாக இந்த கேக்கு காலியாக போயிடும். ரொம்ப பஞ்சு போல் சூப்பராக இருந்தது. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். தைரியமாக செய்யுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸி அண்ட் ஹெல்தி சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.